இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான பஞ்சாபி ஸ்டைல் மஷ்ரூம் டிக்கா மசாலா. ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம மஷ்ரூம் டிக்கா மசாலாக்கு மஷ்ரூமை மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் கர்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வறுத்த கடலை மாவு அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், சாட் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா லெமன் ஜூஸ். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கடுகு எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுல நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற காளானை இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 30 to 40 நிமிஷம் அப்படியே மேரினேட் ஆகட்டும். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு பேனில் மஷ்ரூமை குக் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ணியிருக்கிற இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் லேயர் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் மஷ்ரூமை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம டிக்கா மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இதில் வறுத்துக்கோங்க. ப்ரௌன் ஆகணும்னு தான் அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆ கீறி வச்சிருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வதங்கட்டும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே வேகட்டும். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மசாலாவை எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தனியாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. க்ரீமி டெக்ஸ்சர் வேணும், அதனால ஒரு 10 to 15 முந்திரி பருப்பை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும்.
5 நிமிஷத்துல நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் நல்லா வெந்து வடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதும் மிக்சி ஜார்ல சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்ற டிக்கா மசாலா எல்லாமே இதே மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இது எப்படியா ஆறட்டும். 4th ஸ்டெப்பா நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா பட்டரும் சேர்த்துக்கோங்க. சூடாகட்டும். இப்போ நம்ம ஸ்மூத்தா அரைச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இந்த மிக்சியிலே கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். இதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இதுல இருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சே வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம சேர்த்த பட்டரும் ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மஷ்ரூமை இதுல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. ஃபைவ் மினிட்ஸ்ல மஷ்ரூம் நல்லா கிரேவியோட சேர்ந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ நாம ஃப்ரெஷ் கிரீம் ஒரு ஸ்பூன் இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கஸ்தூரி மெத்தியை கிரஷ் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரெண்டிங்கான பஞ்சாபி ஸ்டைல் மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை சப்பாத்தி, நான், ஃபுல்காவோட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.